உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் அண்ணன் தான் வாக்கு கொடுத்தாரு. இப்ப என் பையன் வாழ்க்கைக்கு அவர்தான் ஒரு முடிவு சொல்லணும். லிங்கம் எதுக்காக கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றாரு? அதான் இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே. பிரச்சனையெல்லாம் இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லையே. என் பையன் இத்தனை வருஷமா என் அண்ணன் வீட்டுல தானே வாழ்ந்திருக்கான். அவன் வாழ்க்கைக்கு இப்ப என்ன வழின்னு சொல்லுங்க. பத்மா, நம்ம குடும்பத்தை விட்டு உன்னை யாரும் வெளியில போன்னு சொல்லல. வெளியில போகணும்னு நீதானே முடிவெடுத்த. உன் முடிவுல நாங்க யாரும் தலையிடல. ஏய் பார்வதி, ஏன் உங்க மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? கல்யாணம் நடக்காதோன்ற பயத்துல ஊரை கூட்டி பிரச்சனை எல்லாம் பண்ணாரு. இப்ப என்னாச்சு அவருக்கு? என்ன கேட்டா நான் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? மாயா, அப்போ சீனு மாமாக்கு சாரு கூட கல்யாணம் நடக்காதா? தெரியல தானா. பெரியப்பா கொடுத்த வாக்கு என்னாகுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. இது என்ன அநியாயமா இருக்கு? தான் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னு லிங்கம் ஊரை கூட்டி என் பையனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனை பண்ணாரு. இப்போ அவங்களே கல்யாணம் வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் இது? பத்மாவை நாங்க யாரும் கைவிடல. அவ என்னைக்குமே என்னோட தங்கச்சி தான். அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அண்ணன் அவளுக்காக வருவேன். ஆனா கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுனால லிங்கம் குடும்பம் தான் முதல்ல விளக்கம் சொல்லணும். முதல்ல அவங்களை இங்க வர சொல்லுங்க. சரிங்கய்யா, வர சொல்றேன். தங்கையா, ஐயா, நீ உடனே லிங்க வீட்டுக்கு போய் லிங்கத்தை கையோட இங்க கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. போ. ஐயா, அவங்க என்னைக்குமே உங்க தங்கச்சிதான்னு சொல்லி அவங்க சொன்ன முதல் குற்றத்தை நீங்க இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா லிங்கம் கல்யாணம் வேண்டான்னு சொல்றத நீங்க தாயா விசாரிக்கணும். ஐயா, இப்போ நீங்க வந்து பஞ்சாயத்து தலைவரா உட்கார்ந்து இந்த பஞ்சாயத்தை நடத்தி கொடுங்கய்யா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.